ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவனுடைய மகிமை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த காரியத்தில் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். நமக்கு தெரியும், குதிரைனாலே அந்த காலத்தில் குதிரைப்படையெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு படை. நார்மலாக எப்படி சோல்ஜர்ஸ் தங்களை யுத்தத்துக்கு தயார்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி இந்த யுத்தத்தில் பயன்படுத்துகிற அனிமல்ஸையும் யுத்தத்துக்கு தயார்படுத்துவாங்க. அப்படி அந்த யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு குதிரையை ஜெயம் தருகிறவர் கர்த்தரம். இப்போ அந்த குதிரையை பயிற்றுவிக்கணும்னா அதை பயிற்றுவிக்க ஒருத்தர் தேவை இல்லையா? இப்போ நம்ம 12th ரிசல்ட்லாம் வருதுன்னு பாருங்களேன். ஒவ்வொரு குழந்தைங்களையும் அவங்க ஸ்கூலில் அவங்க டீச்சர்ஸ் அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சில ஸ்கூலில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒரு வேளை இந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் வருவாங்க போல், அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன், அந்த அளவுக்கு நல்ல நாலேஜ் இந்த குழந்தைக்கு இருக்குது அப்படின்னு சில டீச்சர்ஸ் தீர்மானமே பண்ணுவாங்க. இது எல்லா ஸ்கூல்லையும் அவங்க நடத்துகிற அந்த பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த மார்க்கை பொறுத்து, அந்த திறமையை பொறுத்து, அந்த டீச்சிங்கை அதை லேர்ன் பண்ணுற அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய எபிலிட்டியை பொறுத்து அந்த மேனேஜ்மெண்ட்டே ஒரு முடிவுக்கு வரும். இப்படி எல்லா குதிரைகளும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படுகிறது. அந்த ஆயத்தமாக்குகிற காரியத்தையே தேவன் தான் செய்கிறார். அப்படி ஆயத்தமாக்கப்பட்ட குதிரைகளை ஜெயத்தை கொடுக்கிறவர் யாருன்னா கர்த்தர். இப்போ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை தயார் பண்ணிட்டாங்க. எக்ஸாமும் நடக்குது. அந்த ரிசல்ட் வரும்போது ஏதோ ஒரு ஸ்கூலில் இதே போல் முன்குறிக்கப்பட்ட ஒரு மகளோ மகனோ அவங்க என்ன செய்கிறாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு வராங்க. சில நேரம் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு நினைக்கிறவங்க வந்திருக்க மாட்டாங்க. செகண்ட் தேர்டாக இருக்கிறவங்க ஃபஸ்ட் ரேங்குக்கு வந்திருப்பாங்க. அப்போது ஜெயத்தை தருகிறவர் யாருன்னா கர்த்தர். நம்ம இது 12th ஸ்டூடெண்ட்ஸை வச்சு சொன்னால் நல்லா புரியுமேன்னு சொல்கிறேன். அப்போது எவ்வளோ விகரஸாக அந்த குழந்தைங்க படிக்கிறாங்க, எவ்வளவு தூரம் பாடுபடுறாங்க, எவ்வளவு தூரம் அதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, டீச்சர்ஸு, அந்த மேனேஜ்மெண்ட்டு, பேரண்ட்ஸு, இப்படின்னு அந்த ஃபுல் சர்க்கிளும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, அவங்கள என்கரேஜ் பண்ணி அந்த படிப்பை சொல்லி கொடுக்குறாங்க. இத்தனை மனுஷனுடைய சப்போர்ட் இருந்த போதிலும் அந்த ஃபைனல் ஜெயம் அப்படிங்கிறது யாரால் வரும்னா கர்த்தரால் தான் வருமா. இந்த கர்த்தர் இந்த ஜெயத்தை எதுக்காக கொடுக்குறாருன்னா அவருடைய க்ளோரிக்காக அந்த ஜெயத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஏன்னா மனுஷனுக்கு புரியணும், அந்த ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் தெரியும், நம்ம ஒவ்வொரு இயரும் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் ஒரு பர்டிகுலர் இயரில் அந்த பர்டிகுலர் பேட்சில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வின் பண்ணுறாங்க. அதே டீச்சர்ஸ் தான், அதே ஸ்டடி மெத்தடு தான், அதே மாதிரி அடுத்த வருஷம் ட்ரெயின் பண்ணும்போது அதே ஸ்கூலில் அந்த விக்ட்ரி கிடைக்கிறதில்ல. அப்போது இது ஒரு எக்ஸாம்பிள். இப்படி நம்ம லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லாத்துலேயுமே நம்ம ஏதோ ஒரு எஃபோர்ட் போடுறோம், ஏதோ ஒரு காரியத்தில் பிரயாசப்படுகிறோம். ஆனால் அந்த பிரயாசத்துடைய ரிசல்ட், அவுட்புட் கொடுக்கறது யாருன்னா நம் தேவனாகிய கர்த்தர். அந்த மகிமை அவரைத்தான் சேர்க்கணும். ஏன் நமக்கு சில காரியத்தில் தேவன் மேசிவாக, அதாவது நம்ம கிரகிக்கக்கூடாத ஒரு பெரிய விக்ட்ரியை கொடுக்குறாருன்னா அதன் மூலமாக நாம் கர்த்தரை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். இந்த தெரிந்து கொள்ளுதலை நாம் எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் தேவன் என்ன செய்கிறார், இல்லாதவர்களை, ஞானம் குறைவுள்ளவர்களை, பைத்தியமானவர்களை தேவன் தேர்ந்தெடுத்து அவர்களை ஜெயம் கொடுத்து தேவன் நடத்தும் போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இவங்களால இவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியுதுன்னு. நோவா காலத்தில் எல்லாருமே அவங்க பாட்டில் இருக்கும்போது நோவாவை மட்டும் தேவன் தேர்ந்தெடுத்தது நோக்கம் நோவாவுக்குள்ளே இருந்த நீதி. மித்தபடி நோவாவுடைய எதையுமே தேவன் அந்த பேசேஜில் நமக்கு மென்ஷன் பண்ணல. அங்கே இருந்தவர்களுக்குள்ள நோவா நீதிமானாக காணப்பட்டானா. அப்போது எத்தனையோ பேர் இருக்கும்போது கர்த்தர் ஏன் நம்மளை ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த உயர்வை கொடுக்குறாருன்னா, ஞானிகள்லாம் என்ன செய்யணும், வெட்கப்படணும். நம்மளால் முடியாத ஒரு காரியத்தை அவளால் முடிஞ்சுதே, அவனால் முடிஞ்சுதே, எப்படி முடிஞ்சுது இது காரியம் அப்படின்னா அவன் லைஃப் ஸ்டைலே எப்படி தேவன் மாற்றிருப்பார் அப்படின்னா கர்த்தரை சார்ந்த ஒரு வாழ்க்கை, ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, வேதத்தை சார்ந்திருக்கிற வாழ்க்கை, நாவில் சுத்தமுள்ள வாழ்க்கை, அவன் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான சாட்சியின் வாழ்க்கையாக மாற்றி தான்
இந்த ஜெயத்தை தேவன் கொடுக்குறார். அப்படி அந்த ஜெயத்தை கொடுக்கும்போது தான் நாம் படித்த படிப்பும் நாம் செய்த ஆயத்தத்தையும் விட அதற்கும் மேலாக ஒன்று இருக்குங்கிறதையே இந்த உலகம் புரிஞ்சுக்கும். அதுக்காகத்தான் தேவன் நம்மளை போல குறை உள்ளவர்களை இல்லாதவர்களை தேவன் தேர்ந்தெடுத்துக்கிறார். நம்ம ஒருவேளை நினைப்போம் பெரிய ஜாம்பவான்கள் பெரிய ஞானம் நிறைந்தவர்களெல்லாம் பார்க்கும்போது சில நேரம் நம்மளுக்கே குறைவாக இருக்கும்ல, என்கிட்ட அப்படி என்ன இருக்குது? தேவன் தேர்ந்தெடுத்துட்டார், சர்வ வல்லவர் தேர்ந்தெடுத்துட்டார். ஆனால் இந்த பூமியில் நம்ம தலை நிமிர்ந்து வாழ்கிறதற்கு இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்களுடைய அந்த அங்கீகாரம், அந்த உயர்ந்த அந்த பாராட்டு, அந்த ரெக்கக்னிஷன்லாம் வேணும் இல்லையா? ஆனால் அப்படி நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் தேவன் எப்படி அந்த மீன் பிடிக்கிறவர்களை தன்னோடு வைத்து ட்ரெயின் பண்ணி அவங்களை சபை கட்டி உருவாக்க வேண்டிய நாளில் ஜெயம் எடுத்தவர்களாக மாற்றி இன்றைக்கி நம்ம அப்போஸ்தலர் காலத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். யாரை மையமாக மீன் பிடிக்கிற அந்த நபர்கள் காலத்தில் கொண்டு வந்த எழுப்புதல் இன்றைக்கி நம்ம காலத்தில் வரணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா அந்த குறை உள்ளவர்களை தேவன் உருவாக்கி உண்டாக்கி ஜெயம் எடுக்க வைத்ததுனால தான். அப்போ நம்ம லைஃப்லையும் தேவன் நம்மளை ட்ரெயின் பண்ணுகிறார், நம்மளை உருவாக்குகிறார். நாம் மட்டும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படியே நடப்போமானால் நம்ம வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய நாமம் பெரிதாக மகிமைப்படுவதற்கு தேவன் நம்மளுடைய ஜெயத்தை அவருக்காக பயன்படுத்த முடியும். நாம் அந்த ஜெயத்தை அவருக்கு விட்டு கொடுக்குறோமா? அதுதான் இப்போ கேள்வி. ஏன்னா நம்ம நிறைய டைமு என்ன செய்கிறோம், நம்ம குறைவுகளை பார்த்துட்டு முயற்சி செய்யாமல் இருந்துருந்தோம். இல்லை கொஞ்சம் முயற்சி செய்து எழும்பு வரும்போது மனுஷங்கக்கிட்ட போயிடுறோம். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நம்ம சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் அதற்கேற்று நம்மளை உருவாக்கி தேவன் நம்மளை மகிமைப்படுத்துகிறார். அப்போ யுத்த நாளாகிய அந்த போரிடுகிற நாளுக்காக அந்த குதிரையை ஆயத்தமாக்குகிறது போல அவருடைய வருகை நாளுக்காக கர்த்தர் நம்மளை ஆயத்தமாக்குகிறார். நாமளும் ஆயத்தமாகி பிறரும் ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். God bless you.